இலக்கியா சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன மாதிரியான அட்டகாசமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இலக்கியா பார்த்திங்க அப்படின்னா சோகமாக வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போன உடனே நம்ம கௌதம் பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் இல்லைங்க, எங்கே தான் போயிருக்காருன்ட்டு தெரியலையே. சரி, ஓகே, கௌதம் வர்றதுக்கு முன்னாடியே நாம் இங்கே வீட்டை விட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா முடிவு பண்ணிட்டாங்க. எதனாலன்னு பார்த்திங்க அப்படின்னா, இலக்கியா கௌதம் வந்த பிறகு போனோம் அப்படின்னா நம்மள வீட்டை விட்டு போக சம்மதிக்கவே மாட்டார். அதனால் பார்த்திங்கன்னா சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டு போயிடுறது தான் நமக்கு நல்லது, கௌதமுக்கும் நல்லது. நான் போன பிறகாவது கௌதம் நல்லா இருந்தால் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் இலக்கியா இந்த மாதிரி செய்கிறது நல்லதா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இலக்கிய எடுத்த முடிவு பார்த்திங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தவறான முடிவுன்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா, அஞ்சலி எவ்வளவு பிரச்சனை கொடுத்த பொழுதும் பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் தாங்கிட்டு எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நிதானமாக ஹேண்டில் பண்ணாங்க நம்ம இலக்கியாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம கௌதமுடைய விஷயத்தில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் கோவப்படுறாங்க அப்படின்னு தாங்க நான் நினைக்கிறேன். எதனாலன்னு பார்த்திங்கன்னா இதை எப்படியாவது ஒரு விதமாக சால்வ் பண்ணியிருக்கலாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் இலக்கியா இந்த முடிவை மாற்றிக்கிட்டால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுதுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதும் சொல்லுங்கள். சரி, ஓகே, இப்படியெல்லாம் நடந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கியாவும் சரி, ஓகே, இதை பார்த்துட்டு இருந்தால் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு துணி எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு வெளியே கிளம்புறாங்க. கிளம்பிட்டு இருக்கிற சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சலியை ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ண உடனே, என்ன இலக்கியா, வீட்டை விட்டு கிளம்புற போல், இப்போ தான் எனக்கு பயங்கரமான சந்தோஷமாகவே இருக்குது. நீ கிளம்புனா தான் இந்த சனிமே வீட்டை விட்டு தொலையும், கௌதமுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எரியிற விளக்கில் எண்ணெயை ஊற்றுறாங்க. அஞ்சலிக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷங்க. இதை நான் எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ண போகிறேன் பாரு இலக்கியா, வீட்டிலலாம் கேக் வெட்டி ஸ்வீட் கொடுத்து கொண்டாட போகிறேன், ஃபுல் சந்தோஷமாக இருக்கேன் இன்றைக்கி முழுசுமே நான் அப்படின்னு சொல்லி இலக்கியாவை கடுப்பேற்றிட்டு இருக்காங்க. இதை எதையுமே நம்ம இலக்கியா பார்த்திங்கன்னா பொருட்படுத்தவே இல்லை. உனக்கு அப்படி தான் இருக்கும் அஞ்சலி, ஒரு நேரம் இல்லை ஒரு நாள் எனக்கும் ஒரு காலம் வரும், அன்னைக்கு நான் உன்னை பார்த்துக்கிறேன், அது வரைக்கும் நானும் பொறுமையாக தான் போய் ஆகணும் அப்படின்னு இலக்கியா சொல்கிறாங்க. இலக்கியா, உனக்கு பிச்சை எடுத்தாலுமே உனக்கு இந்த ரோசை மட்டும் உன்னை விட்டு போக மாட்டேன்னுது, எப்படிமா அது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றது அடுத்த வீடியோவில்